வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the lesson in 8th standard science unit 20 reaching the age of adolescence. 8ஆம் வகுப்பு அறிவியலிலே நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி அலகு 20 அறிவியல் பாடத்திலே வளரும் பருவத்தை அடைதல் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்தினை முழுமையாக காணொலியாக காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Understand the body changes that take place during adolescence. பருவமடைதலின் போது உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொள்ளுதல். Differentiate the secondary sexual characteristics of the boys and girls. ஆண்கள் மற்றும் பெண்களிலே தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகளை பற்றி வேறுபடுத்தி பார்த்தல். Know about the role of hormones in reproduction. இனப்பெருக்கத்திலே ஹார்மோனுடைய பங்கினை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல். எக்ஸ்பிளைன் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இன் ஹியூமன். மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க நிலையை விளக்குதல். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் த நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் அடோலசன்ஸ். வளரிளம் பருவத்தினரின் ஊட்டச்சத்து தேவையினை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். அண்ட் தென் வி see the introduction. Growing up is a natural process that takes place in all living organism. All living organism grown up to maturity, which is the ability to respond to particular environment. Maturity along with the experience produces a progressive series of changes in an organism. These series of changes are called development. Different phases of human developments are called development stages. Human developmental stages include infancy, childhood, adolescence, adulthood, middle age, and old age. Among all these stages, adolescence is the most crucial and significant period in an individual's life. It is the period of transition from childhood to adulthood. The period starts at the age about the 10 to 13 and the ends of the age of 19, commonly known as the teenage. Almost all of you would have entered this period now. In this lesson, you are going to study about the change that takes place in you, which are normal as you enter the age of adolescence. You will also study about the reproduction phase of human life, reproductive health, nutritional needs, and adolescence and personal hygiene during the adolescence. வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரு இயற்கையான நிகழ்வாகும். அனைத்து உயிரினங்களும் முதிர்ச்சி அடையும் வரை வளர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பதில் வினை புரியும் திறன் ஆகும். அனுபவத்துடன் கூடிய முதிர்ச்சி உயிரினங்களின் படிப்படியான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்களை உருவாக்குகிறது. இந்த தொடர் மாற்றங்கள் முன்னேற்றம் என அழைக்கப்படுகிறது. மனிதரிலே வளர்ச்சியானது மழலை பருவம், குழந்தை பருவம், வளரிளம் பருவம், வயது வந்தோர் பருவம், நடுத்தர வயது மற்றும் முதுமை பருவம் ஆகியவை பருவ நிலைகளை உள்ளடக்கியது. இந்த அனைத்து நிலைகளுள் வளரிளம் பருவமானது ஒரு தனி நபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க பருவமாகும். இது ஒருவர் குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தோர் பருவத்திற்கு மாறக்கூடிய காலகட்டமாகும். இப்பருவமானது 13 வயதில் தொடங்கி 19 வயதில் முடிவடைகிறது. இது பொதுவாக டீனேஜ் என அழைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட இப்பருவநிலையை அடைந்திருப்பீர்கள். நீங்கள் வளரிளம் பருவத்தில் நுழையும் பொழுது உங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி இந்த வயதில் அனைவரிலும் இயல்பாக ஏற்படக்கூடியது இப்பாடத்தில் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். மேலும் மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க நிலைகள், இனப்பெருக்க ஆரோக்கியம், வளரும் பருவத்திற்கான ஊட்டச்சத்து தேவைகள் மற்றும் தன் சுகாதாரம் பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்தில். அண்ட் தென் we see the adolescence and puberty. வளரிளம் பருவம் மற்றும் பருவமடைதல். The term adolescence is derived from the Latin word adolescens, meaning to grow or grow to maturity. During this period, changes occur in height,
weight, sex organs, muscles, mass as well as in brain structure and function. Biologically, it is the physical transition marked by the onset of puberty and termination of physical growth in an individual. வளரிளம் பருவம் என்ற வார்த்தை சொல்லானது அட்லோசர் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சியான வளர்ச்சி என பொருள்படும். இக்காலகட்டத்திலே உயரம், எடை, பாலுறுப்புக்கள், தசைத்தொகுப்பு, மூளையினுடைய அமைப்பு மற்றும் கட்டமைப்பு ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. And then we see the puberty. Puberty is a period of few years in which rapid physical, physiological and psychological changes occur, resulting in sexual maturity. We can predict the sequence of physical changes that will take place, but the age of beginning of puberty varies from individual to individual. The average age for the onset of puberty is 10 or 11 for girls and 12 or 13 for boys. But factors like genetic and biological influence, life events, socio-economic status, nutrition and diet, and the amount of body fat also affect the onset and progression of puberty. பருவமடைதல் என்பது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் விரைவான மாற்றங்கள் நிகழ்ந்து பாலியல் முதிர்ச்சியிலே நிறைவடையும் குறிப்பிட்ட காலமாகும். பருவமடைதற்கான சராசரி வயது பெண்களுக்கு 10 முதல் 11 மற்றும் ஆண்களுக்கு 12 முதல் 13 ஆகும். ஆனால் மரபணு மற்றும் உயிரியல் தாக்கங்கள், வாழ்க்கை நிகழ்வுகள், சமூக பொருளாதார நிலை, ஊட்டச்சத்து, உணவு மற்றும் உடல் கொழுப்பின் அளவு போன்ற காரணிகள் பருவமடைதல் வளர்ச்சியை பாதிக்கிறது. அதன் பின்னர் hormones play an important role at the time of puberty. Changes in hormones during this period trigger physical and behavioral changes. Sex hormones secreted at the time of puberty activate the male and female sex glands to produce necessary secretion in the body. The male sex glands test releases and the testosterone and the female sex gland as the ovaries releases the estrogen. This result in changes in the primary and secondary sexual characteristics of the male and female. பருவமடைதலிலே ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த காலகட்டத்திலே ஹார்மோன்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் மற்றும் நடத்தை மாற்றங்களை தூண்டுகின்றன. பருவமடையும் நேரத்தில் சுரக்கும் பாலியல் ஹார்மோன்கள் ஆண் மற்றும் பெண்களின் பால் சுரப்பிகளை செயல்பட தூண்டி தேவையான வேதிப்பொருட்களை உடலிலே உற்பத்தி செய்கிறது. ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பியான விந்தகங்கள் டெஸ்டோஸ்டிரானையும் பெண்களின் இனப்பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் ஈஸ்ட்ரோஜனையும் வெளியேற்றுகின்றன. இதன் விளைவாக முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பாலின பண்புகளிலே மாற்றங்கள் உண்டாகின்றன. And then we see the body changes at puberty. பருவமடைதலிலே உடல்நிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். Then the first 4 important changes that occur during the puberty transform a body of a child into that an adult. These changes are changes in body size, changes in body proportion, development of primary and sex characteristics, development of secondary and sex characteristics. பருவமடைதலின் போது ஏற்படக்கூடிய 4 மாற்றங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமான மாற்றங்களாக உடலளவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், முதல் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி, இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய வளர்ச்சி என 4 நிலைகளிலே மாற்றங்கள் உண்டாகின்றன. முதலிலே சேஞ்சஸ் இன் பாடி சைஸ் என்ன என்பதை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம். The first major change at the time of puberty is growth, which is increase in body height and weight. It usually begins at the age of 10 to 12 in girls and 12 to 13 in boys. It almost complete at around the age of 17 to 19 in the girls and 19 to 20 in boys. During the adolescence, both boys and girls add around 23 cm to 26 cm in the height. In addition to height, they also experience significant increase in weight, but increase in weight is influenced by various factors like diet,
exercise and lifestyle. The average weight gain during the period is about 17 kg to 19 kg. During this period, increase in fat is seen in girls in contrast to muscles development in boys. அதாவது பருவமடையும் நேரத்திலே ஏற்படக்கூடிய முதல் பெரிய மாற்றம் வளர்ச்சியாகும். இது உடலினுடைய உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் அதிகரிப்பாகும். வழக்கமாக பெண்களிலே இது 10 முதல் 12 வயதில் துவங்கி 17 முதல் 19 வயதிலே முடிவடைகிறது. ஆண்களிலே 12 முதல் 13 வயதில் துவங்கி 19 முதல் 20 வயதிலே முடிவடைகிறது. வளரிளம் பருவத்திலே ஆண்களுடைய உயரத்திலே சராசரியாக 23 சென்டிமீட்டர் அதிகரிப்பும் பெண்களுடைய உயரத்திலே சராசரியாக 26 சென்டிமீட்டர் அதிகரிப்பும் ஏற்படுகிறது. உயரத்துடன் அவர்களின் உடல் எடையும் குறிப்பிடத்தக்க அளவிலே அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்திலே சராசரி எடை அதிகரிப்பானது பெண்களிலே 17 கிலோகிராமாகவும் ஆண்களிலே 19 கிலோகிராமாகவும் உள்ளது. Then the change in body proportion, உடலமைப்பிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். Certain body areas which are a small proportionality grow big. This can be seen in feet and hands. During childhood, legs grow proportionality more than the trunk, but at the time of puberty, trunk also lengthens. Also, trunk broadens at the hip and shoulder, thus giving the adult proportion to the body. குழந்தை பருவத்திலே உடல் பகுதியை விட கால்கள் அதிகமாக வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் பருவமடைதலின் போது உடல் பகுதியும் வளர்ச்சியுறுகிறது. மேலும் உடல் பகுதியிலே இடுப்பு மற்றும் தோள்பட்டை ஆகியவை விரிவடைந்து உடலானது வயது வந்தோரின் தோற்றத்தை பெறுகிறது. Then we see the activity. Divide the students in your class into different groups. Form separate groups for the boys and girls. Measure the height and weight of all the students in each group and find out the average. Record your observations in your notebook. உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களை வெவ்வேறு குழுக்களாக பிரித்து கொள்ளவும் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக குழுக்களாக உருவாக்கவும் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள மாணவர்களுடைய உயரத்தையும் எடையையும் அளந்து சராசரியை கண்டறியவும் நீங்கள் கண்டறிந்த விஷயங்களை நிகழ்வுகளை அளவுகளை உங்களுடைய குறிப்பேட்டிலே பதிவு செய்ய வேண்டும் என்பது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. தென் த பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், முதல்நிலை பால் பண்புடைய வளர்ச்சி. Reproductive organs of the boys and girls become fully functional at the time of puberty. In boys, test grow the larger, followed but by that length and size of the reproductive organs increases. Similarly, female reproductive organs also grows during puberty. Thus, the size of the uterus and the weight of the ovaries increases during the time. பருவமடைதலின் போது ஆண்கள் மற்றும் பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள் முழுமையாக செயல்படுகின்றன. ஆண்களிலே விந்தகம் பெரிதாக வளர்ச்சி அடைகிறது. தொடர்ந்து இனப்பெருக்க உறுப்பினுடைய நீளம் மற்றும் அதனுடைய அளவு அதிகரிக்கிறது. இதேபோல பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பும் பருவமடைதலின் போது வளர்ச்சி அடைகிறது. இதனால் கருப்பையினுடைய அளவு மற்றும் அண்டகங்கள் ஆகியவற்றினுடைய எடை ஆகியவை பருவத்திலே அதிகரிக்கிறது. Then more to know, test and ovaries are called primary sex organs of the male and female respectively. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணினுடைய முதல்நிலை பால் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. Then the secondary sex characteristics, இரண்டாம் நிலை பால் பண்புகள். Secondary sex characteristics are the physical feature which distinguish male from female. After the progression of the puberty, boys and girls become dissimilar in appearance. The secondary sex characteristics are regulated by the hormone, the testosterone or the androgen secreted by the testes of the males and the estrogen secreted by the ovaries of the females. Androgen causes the growth of the larynx, muscles development, skeletal size and distribution of body of pubic hair and stimulation of sweat glands. Estrogen and progesterone are the female sex hormones. Estrogen stimulates the development of the breast and the external genitalia, pubic and axillary hairs and the distribution of the body fat. இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உடலமைப்பிலே வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. ஆண்களில் விந்தங்கள் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும்
பெண்களிலே அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன்களால் இரண்டாம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. குரல் வளையினுடைய வளர்ச்சி, தசை வளர்ச்சி, எலும்பினுடைய அளவு மற்றும் உடல் மற்றும் பிறப்புறுப்பினை வெளிப்பகுதியிலே உரோமத்தின் தோற்றம், வேர்வை சுரப்புகளினுடைய தூண்டுதல் ஆகியவற்றிற்கு ஆண்ட்ரோஜன் காரணமாக உள்ளது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் ஆகியவை பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களாகும். இவை மார்பக வளர்ச்சியும் பிறப்பு உறுப்பின் வெளிப்புற பகுதி மற்றும் அக்குள் பகுதியிலே காணப்படும் உரோம வளர்ச்சியையும் உடலின் கொழுப்பு அதிகரிப்பதையும் தூண்டுகிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. அதற்குண்டான படங்களும் உங்களுக்கு இங்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் த செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாய்ஸ். ஆண்களிலே இரண்டாம் நிலை பால் பண்புகள் எவ்வாறு இருக்கிறது? ஆண்களிலே தோன்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்ன? த ஃபாலோவிங் ஆர் த செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாய்ஸ். At first we see the hair. Immediately after the development of primary sex characteristics, pubic hair appears followed by the axillary and facial hair. அதாவது முதல் நிலை பால் பண்புகள் வளர்ச்சிக்கு பின்பு கை, அக்குள் மற்றும் பிறப்புறுப்பின் வெளிப்புற பகுதியிலே உரோம வளர்ச்சி தோன்றுகிறது. மேலும் பல பகுதிகளிலே முகத்திலும் உரோம வளர்ச்சி ஏற்படுகிறது. The skin becomes a coarse and pores in the skin enlarge. தோல் கடினத்தன்மை அடைவதுடன் தோலில் காணப்படும் துளைகள் பெரிதாகிறது. Then glands. The oil producing glands in the skin enlarge and due to the ant may appear by the faces. தோலிலே காணப்படக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் பெரிதாவதால் முகத்தில் முகப்பருக்கள் தோன்றுகின்றன. Then voice. குரல்கள். During this period voice changes occur and the voice becomes husky. Then its pitch develop and the volume increases. இப்பருவத்திலே குரல்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. குரல் கரகரப்பாகிறது. பின்னர் சுருதி குறைந்து ஒலியினுடைய அளவு அதிகரிக்கிறது. இதற்கிடையே ஒரு do you know என்கின்ற செய்தி ஒன்று உங்களுக்காக. At puberty, the growth of the larynx larger in boys than the girls. The growing voice box of the boys can be seen as a protruding part of the throat called Adam's apple, so that the voice becomes deep and harsh. This is caused mainly by male hormone regulatory chemicals during the adolescence. As a result of this, muscles attached to the cartilage get loosened and thickened. When air passes through this loosened and thickened chords, a harsh sound is produced in the girl larynx. Is hardly visible from outside, become of its small size as the voice becoming high pitched. பருவமடைதல் நிகழும் பொழுது குரல் வளையினுடைய வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களிலே அதிகமாக உள்ளது. ஆண்களிலே வளர்ந்து பெரியதாகி வெளியே துருத்தி கொண்டிருந்து குரல் ஒளி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் என அழைக்கப்படுகிறது. இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது. இது முக்கிய வளர்லம் பருவத்திலே சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஒழுங்குபடுத்தும் வேதிப்பொருள்களால் ஏற்படுகிறது. இதன் விளைவாக குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் குரல் வளை தளர்ச்சியுற்று தடிமனாகிறது. இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல் வளை பகுதிக்குள் காற்று நுழையும் பொழுது கரகரப்பான ஒலியானது உருவாகிறது. பெண்களினுடைய குரல் வளை சிறிதாக இருப்பதால் அது வெளியில் தெரிவதில்லை. எனவே குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது. Then we see the secondary sex characteristics of girls. பெண்களுடைய இரண்டாம் நிலை பால் பண்புகள். Girls show the following secondary sex characteristics at the time of puberty. Hips, இடுப்பு. முதலிலே due to the enlargement of the pelvic bone and the development of subcutaneous fat as hip becomes wider and rounder. இடுப்பு எலும்பு விரிவடைதாலும் தோலுக்கடியில் உருவாகும் கொழுப்பினாலும் இடுப்பு பகுதியானது அகன்று பறந்து காணப்படுகிறது. Then breast. After the enlargement of hips and breast begin to develop during this time. மார்பகத்திலே இடுப்பு பகுதி விரிவடைந்தவுடன் மார்பகம் வளர்ச்சி வர தொடங்குகிறது. Then muscles. Increase the muscles takes place which gives shape to shoulder, arms and legs. இடுப்பு மற்றும் மார்பக வளர்ச்சிக்கு பிறகு உரோம வளர்ச்சி ஏற்படுகிறது. அக்குள் பகுதியிலே மற்றும் பிறப்புறுப்புகள் வெளிப்பகுதியிலே உரோம வளர்ச்சி ஏற்படுகிறது. தசைகளிலே பார்த்தோமானால் தசைகளுடைய அதிகப்படியான வளர்ச்சி காரணமாக கைகள் மற்றும் கால்கள் மற்றும் தோள்பட்டை ஆகியவன
வேறு வடிவம் பெற ஆரம்பிக்கிறது. வாய்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரில் அண்ட் வாய்ஸ் பிரேக்ஸ் அட்ஸ் எ ரேர் அமாங் த கேர்ள்ஸ். குரலானது உரத்த மற்றும் கீச்சிடும் ஒலியாக மாறி குரல் ஒலி மாறுபடுவது இல்லை. அண்ட் தென் the skin becomes a coarser and pores enlarge as in the case of boys. ஆண்களுக்கு ஏற்படுவது போலவே பெண்களிலும் தோல் கடினமாகிறது. தோலிலே காணப்படும் துளைகள் பெரிதாகிறது. Then glands, oil producing glands become active causing acts and face. அதாவது எண்ணெய் சுரப்பிகள் செயல்பட துவங்குவதால் பருக்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இவை அனைத்துமே பெண்களிலே இரண்டாம் நிலை பால் பண்புகளால் உருவாகக்கூடிய நிகழ்வாகும். Then we see the activity to more to know the secretion of sweat and sebaceous glands. Oil glands are very active during the adolescence. Many adolescents, boys and girls, get pimple on face because of increasing activity of these glands in the skin. Owing the extra secretion, sometimes a distinctive odor is also produced from the bodies. அதாவது உனது குரலிலே மாற்றம் உண்டாகிறதா, உனது முகத்திலே பருக்கள் தோன்றுகிறதா, உன்னுடைய உடலிலே சில மாற்றங்கள் உண்டாகிறது நீ உணர்கிறாயா? இந்த மாற்றங்கள் வளரிளம் பருவத்திலே வியர்வை மற்றும் தோலுக்கு அடியிலே காணப்படக்கூடிய சுரப்பிகளுடைய எண்ணெய் சுரப்பிகள் வழியாக அதிகரிப்பதால் அவற்றினுடைய சுரப்பு அதிகரிக்கிறது. தோலிலே காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகளுடைய அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களுடைய முகத்திலே பருக்கள் தோன்றும். கூடுதல் சுரப்பு காரணமாக சில நேரங்களிலே அவர்கள் உடலிலிருந்து துர்நாற்றமும் உண்டாகும் என்பது இதனுடைய விளக்கம். தென் தி செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்பதற்குண்டான அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ், ஃபேட்டி அண்டு சப்க்யூட்னஸ் திஸ் இஸ் டெவலப், மசில்ஸ் டெவலப், இங்கே ஹிப் ப்ராடன்ஸ் அண்ட் ஷோல்டர் ப்ராடன்ஸ். Hair grows in the armpits and pubic area. Hair grows in the armpits and pubic area and facial hair also appear. இது பாய்ஸ்க்கு மட்டும். Voice becomes shrill. Voice break take place due to lengthening and vocal cord and enlarging the larynx. Breast develops, size of the penis increases. குரல் பெட்டகத்தினுடைய நீட்சியினாலும் குரல் வளை பெரிதானாலும் குரல் ஒலி தடைபெறுகிறது என்ற இந்த நிகழ்வோடு இந்த இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடுகள் நிறைவேறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உனது குரலிலே மாற்றம் உண்டாகிறதா, உனது முகத்திலே பருக்கள் தோன்றுகிறதா, இந்த மாற்றங்கள் உனது வளர்ச்சியிலே இயல்பானவையா, உன் ஆசிரியர் அல்லது ஆலோசகருடன் கலந்துரையாடல் செய்து உன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி see the role of hormone in reproduction. இனப்பெருக்கத்திலே ஹார்மோனுடைய பங்கு என்ன என்பதை பற்றி அடுத்த காணொலியில் காண இருக்கின்றோம். We will see the next video. Until then, thank you so much.